ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்து கேட்டிருப்பாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அதை பற்றிலாம் இப்போ வந்து பேசாதீங்க, அது நடக்கிறப்ப அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் அந்த சம்பவத்தை நான் வந்து மறக்க தான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஒரு ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு. ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து மனுஷன் அப்செட்டாக வந்து பேசியிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியா பற்றி வந்து கேட்டிருப்பாங்க, ஐபிஎல் பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. ரோஹித் கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாமல் அவரை வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அதை பற்றி தான் ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்து நீங்கள் முதன்முறையாக ஐபிஎல்ல வந்து ஆட போகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அந்த கேள்விக்கு தான் வந்து ரோஹித் சர்மா வந்து இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்காக ஆடுறோம், நாட்டுக்காக ஆடுறோம், இதை பற்றி மட்டும் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக வந்திருக்கு. ஏன்னா உலகக்கோப்பை தோல்வியை அவ்வளோ ஈஸியாக வந்து வீரர்கள் வந்து மறக்கலை. ஸோ அதனால் எங்களுடைய எல்லாருடைய ஃபோக்கஸும் இப்போதைக்கு வந்து டெஸ்ட் சீரீஸை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் இது வரைக்கும் நம்ம சீரியஸை வந்து டெஸ்ட்டில் கைப்பற்றினது வந்து கிடையாது. ஸோ அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். மற்றபடி வேறு சம்பவங்கள்லாம் இப்போதைக்கு நான் வந்து நினச்சி பார்க்க விருப்பப்படலை. இப்போதைக்கு நான் அதை மறக்க தான் வந்து விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ரொம்ப அப்செட்டாகவும் கோமாவும் வந்து பேசியிருப்பார். நன்றி.